நாட்டுக்கோழி குழம்பு செய்யலாமா? இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து 1க்கு 2 முறை நல்லா கழுவி எடுத்தது தாங்க. இருந்தாலும் இன்னொரு முறை நல்லா கழுவிட்டேன். இப்போ இந்த கோழிக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 1 கையளவு பூண்டு, 2 பீஸ் இஞ்சி துண்டு, காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்குங்க. அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி பழம், கொஞ்சம் வாசத்துக்காக மல்லி இலை, கொஞ்சம் போல் தேங்காய் பூ சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ மிக்சர் ஜாரில் மசாலாவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ குழம்பை தாளிக்கிறதுக்காக அகலமான எண்ணெய் சட்டியில் தாராளமாக ஆயில் ஊற்றி வாசத்துக்கு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து கையளவு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் அது மேலே நம்ம கழுவி வச்ச சிக்கன், அது மேலே தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு மசாலா ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மல்லித்தூள் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வைங்க. இப்போ 1/2 மணி நேரம் கழிச்சு திறந்து